ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து இடையினின்ற நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அன்பான தேவஜனமே, கர்த்தர் 8 மாதங்களும் கடந்த 8 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்தில் நம்மளை அடியெடுத்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இன்றைக்கு அனுப்பி கொடுத்திருக்கிற வார்த்தை இதுதான். உங்களோடு இன்றைக்கு தியானிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து வாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் எல்லாம் தன்னை இணைத்து தேவனை துக்கப்படுத்தி பலவிதமான கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை எல்லாம் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிப்பதில், மற்ற தேவனை பலி செலுத்துவது, இதற்கெல்லாம் அவர்கள் ரொம்ப தூரமாய் கடந்து போயும் பொழுது தேவனுடைய உக்கிர கோபம் அங்கு தேசத்தின் மேல் கடந்து வந்தது. இன்றைக்கு உலகம் முழுவதுமே பாவங்கள் பெருகி போனது நிமித்தம் கர்த்தருடைய உக்கிர கோபம் பெரிதாய் உலகம் முழுவதும் இன்னைக்கு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாமளும் சில வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். அவர்களெல்லாம் மனம் திரும்பப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 5.5 மாதத்தில் ஆராதனை இல்லாதபடி, ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து வந்தோம். இந்த உலகத்தில் 5.5 மாதத்தில் நாம் எத்தனை இழந்திருக்கிறோம். இத்தனை நாள் ஆலயத்துக்கு வருவதற்கு நாம் அசட்டை செய்திருப்போம். என் அன்பு சகோதர சகோதரியே, நாம் கண்ணீர் வடித்து எல்லாரும் அழுது துக்கித்து கர்த்தரிடத்தில் திரும்பினதற்கு பிறகு நம்மை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வேதனைகளுக்கு, இழப்புகளுக்கு மத்தியிலே தான் இருக்கிறார்கள். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்குட்டை பூச்சிகளும், முசுக்குட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும், பச்சை புழுக்களும், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரியே, இந்த 2020 எத்தனை இழப்பு, எத்தனை நஷ்டம், எத்தனை பாடுகள், துன்பங்கள், எத்தனை நாள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தோமே. இன்றைக்கு அநேகருடைய அங்கலாய்ப்பு மீண்டும்
தேவன் இந்த நாளிலே சபையை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த முழு சுதந்திரத்துக்குள் இன்னும் வரல. முழுமையான சுதந்திரத்துக்குள் இன்னும் நாம் சபைக்கு நம்ம ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். மனம் திரும்புதல் நமக்கு தான் அவசியம். ஏன் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுப்பி கொடுத்தார்? என்ன காரணத்தினால் இப்படிப்பட்ட சேனைகள், வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் முச்சிக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் எல்லாம் அரித்து போட்டு விட்டதே, இத்தனையும் நான் இழந்து போய் நிற்கிறேன். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது போல்தான் இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், துணிகரமாய் பாவங்கள் செய்தது நிமித்தம்தான் ஆராதிக்க வருவதற்கு எத்தனை கஷ்டப்பட்டு வருவோம். எத்தனை நாள் ஆராதனை அசட்டை செய்திருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை செய்யாதீர் என்று சொன்னாரே, இதெல்லாம் செய்த தவறு. தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு செபிக்காதபடி, அழிவில் கிடக்கிற மக்களுக்காக செபிக்காதபடி, தன்னுடைய சுயத்திற்காக ஓடுதல் நிமித்தம் என் குடும்பம், என் சபை, நான் இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் சுயநலமாய் இருந்தது நிமித்தம்தான் கர்த்தர் பார்த்தார். தேவனே அனுமதித்தார் இந்த கொள்ளை நோயை. இதன் நிமித்தம் எத்தனை இழப்பு, பொருளாதாரத்தில் இழப்பு, சரீரத்தில் சுகத்தில் இழப்பு, சமாதான இழப்பு, நம்முடைய ஆசீர்வாதத்தில் இழப்பு, தேவனை ஆராதிப்பதில் இழப்பு, பல விதத்தில் இழந்து நிற்கிறோம். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் அழித்து போட்டதற்கு, இவையெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சுகத்தை, உன் சந்தோஷத்தை எல்லாம் அழித்தது அல்லவா? இந்த வருஷத்தின் விளைவை, ஆசீர்வாதத்தை, பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை கவனித்து மனம் திரும்புதல் வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பிய நிமித்தம் தான் இங்கு ஆண்டவர் மீண்டும் மனஸ்தாபப்பட்டு ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன் என்று சொன்னார். இதற்கு இவர்கள் செய்த காரியத்தை தான் ஆண்டவர் இங்கு நமக்கு முன்னால் கொடுத்திருக்கிறார். அதுல 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் பெரிதும் பெரிதும் மகா பயங்கரமாம். அதை சகிக்கிறவன் யார்? தேவனுடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. நம் தேவன் சொன்ன அத்தனை அடையாளங்களும் தேசத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதாவது தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியால் அந்த நாளிலே நம்ம கைவிடாதபடி, அந்த நாளிலே நம்ம கர்த்தர் நம்மை கைவிட்டு விடாதபடி நாம் மனம் திரும்பி அவரோடு சேர்ந்து இணைந்து நாம் வாழ வேண்டுமானால் வாழ வேண்டும். அது எப்படி? ஆண்டவரே, நான் இதுவரை நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பேன்.
மக்களுக்காக, அழிவில் கிடக்கிற மக்களுக்காக, தேசத்துள்ள மக்களுக்காக நான் செபிக்காமல் போயிருக்கிறேன். இதற்காக நாம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் திரும்புவோமானால், மீண்டும் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையை யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வந்திருக்கலாம், இல்லை இனிதான் நீங்கள் புறப்படுவதாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகும் பொழுது முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போங்கள். முறுமுறுப்போடு அல்ல, எரிச்சலோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல. என் ராஜாதி ராஜாவை நான் கனப்படுத்த போகிறேன். என் தேவனோடு நான் உறவு கொள்ள போகிறேன். நான் என் கர்த்தரிடத்தில் பேசுகிற நேரத்தில் எனக்கு செல்போன் தேவையில்லை. என் கர்த்தரோடு நான் உறவு கொள்ளுகிற நேரத்தில் மற்ற மனுஷியை பார்க்க வேண்டியதில்லை. என் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுகிறபடியால் நான் அதற்கு தேவனை ஆராதிப்பதற்காக நான் முழு மனதோடு வந்திருக்கிறேன், முழு உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்யுங்கள். நீங்கள் உபவாசிக்கிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா? மற்றவர்கள் பார்ப்பது போல் அல்ல, கர்த்தரிடத்தில் உண்மையான முழு மனதோடு அவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் 13வது வசனத்தை. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயத்தை கிழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த இருதயத்தில் ஆண்டவரே தகப்பனே, பாவம், சாபம், கசப்புகள், வெறுப்புகள் எதுவும் இல்லாதபடி என் இருதயத்தை ஆண்டவரே நுனித்தோல் வெட்டப்படட்டும். ஆண்டவரே, விருத்த சேதனம் அடையட்டும். ஆண்டவரே, இந்த இருதயத்தை கிழித்து நான் உண்மையாய் உம்மை தொழுது கொள்ளுகிறேன். உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய குத்துது என்று சொன்னால், இதோ ஒரு சம்பவத்தை நமக்குள் இருக்கிறது. ஆண்டவரே, என் இருதயத்தில் குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றே, என் இருதயத்தில் குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அந்த காரியத்தை செய்திருக்கிறேன், உண்மைதான். நான் மனம் திரும்புகிறேன், நான் முழு மனதோடு உம்மிடத்தில் திரும்புகிறேன். வஸ்திரத்தை கிழிப்பதனால் ஒன்றுமல்ல, இந்த இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். இந்த இருதயத்தை கிழிக்கப்பட வேண்டும். மனம் கசந்து அழுக வேண்டும். நான் செய்தது தவறு என்று உணர்ந்த கண்ணீரோடு அழுது புலம்பப்படும் பொழுது உங்கள் இருதயம் தானாய் கிழியும். உங்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாய் தண்ணீர் ஊற்றும். நான் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டனே, என் தேவனை ஆராதிக்காதபடி போயிருக்கிறனே, உபவாசத்தை ஜெபிக்காமல் போயிருக்கிறனே, மாதத்தில் ஒரு நாள் கூட நான் உபவாசித்து தேசத்தில் அழிவில் கிடக்கிற மக்களுக்காக, ஊழியங்களுக்காக, மலைகளிலும் பட்டி தொட்டியிலும் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறார்களே, ஊழியக்காரர் சுவிசேஷர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக, வருகிற மக்களுக்காக, பாவத்தில் கிடக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்காமல் போயிருக்கிறனே. ஒரு நாள் நம்ம ஜெபித்திருக்கிறோமா? என் அன்பு சகோதர சகோதரி, இந்த இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். எப்படி கிழிக்கப்பட முடியும்? நீ உபவாசத்து கண்ணீரோடு அழுது
நீ கண்ணீரோடு உட்கார்ந்து மன வேதனைப்பட்டு அழுது செபிப்பீராயானால் கர்த்தர் நிச்சயமாகவே உன் ஜெபத்துக்கு பதில் தந்து உன்னை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் கதறி அழுத உடனே, கண்ணீரை விட்டு அழுத உடனே ஆண்டவர் பாருங்க மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ, என் பிள்ளை மனம் திரும்பி விட்டது, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கு வந்து விட்டது என்று சொல்லி அவரே மனஸ்தாபப்படுகிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, இப்படி நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாய் நாம் தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கப்படும் பொழுது, அவர் சத்தியத்தை நாம் உண்மையாய் அவர் சத்தியத்தை கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற வழியில் நடக்கப்படும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கப்படும் பொழுது, உங்களுடைய ஜெபம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த தீங்கிக்காக கர்த்தரே மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தரே மனஸ்தாபப்படுகிறார். அவர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம்தான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்லுகிறார். வாசிப்போம் 25வது வசனத்தை. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களையும் பட்சித்த வருஷங்கள் அழித்து போட்ட வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி சகோதரி, நம்ம மனஸ்தாபப்பட்டு அழுது ஜெபித்த உடனே கர்த்தர் எதையெல்லாம் இழந்ததையோ அதையெல்லாம் மீண்டும் நான் தருவேன். எதையெல்லாம் அழித்து போட்டதோ, உன் வாழ்க்கையில எதையெல்லாம் நீ இழந்து போய் நின்றாயோ அத்தனையும் சகலத்தையும் தேவன் திரும்பி தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் இந்த ஆண்டு நீங்கள் இழந்ததை அத்தனையும் திரும்ப தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதர சகோதரியே, மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். தேவன் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உமக்கு கொடா கோடி சோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், எமக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த 8 மாதத்துல 5 மாதம் நாங்கள் எத்தனையோ இழப்பை சந்தித்திருக்கிறோம். பொருளாதாரத்தை இழப்பை சந்தித்திருக்கிறோம். சரீர சுகத்தை இழப்பை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் மனமகிழ்ச்சி இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்துல நாங்கள் ஆலயத்துக்கு போவதை, ஆராதிப்பதை, அந்த இழப்பை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நாங்கள் கூடி ஜெபிக்கிற இழப்பை சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் நாங்கள் சந்தித்து பேச முடியாதபடி, முகமுகமாய் காண முடியாதபடி எத்தனை இழப்பு ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. மீண்டும் நான் திரும்ப தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் மனஸ்தாபப்பட்டு உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். இனி நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உண்மை உத்தமத்தோடு கடந்து வருவோம். நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுவோம். முழு உள்ளத்தோடு கடந்து வருவோம்.
வருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உபவாச நாளை நியமிப்போம். புலம்பலோடு கண்ணீரோடு நாங்களுடைய சமூகத்திலே கதறி அழுவோம், ஜெபிப்போம். எழுப்புதலுக்காக ஆண்டவரே, தேசத்தின் எழுப்புதலுக்காக, அழிவில் கிடக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, நாங்கள் அநேகருக்காக ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிக்காமல் போயிருக்கிறோம், இதற்காக மனஸ்தாபப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும் ஆண்டவர். எங்கள் இருதயத்தை ஆண்டவரே கிழித்து கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் அல்லவா, கிருபை நிறைந்தவர் அல்லவா, சாந்தம் உள்ளவர் அல்லவா. இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும் ஐயா. உடைய கிருபை தாரும் ஐயா, உடைய பிரசன்னத்தை தாரும் ஐயா. உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமையின் கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் முழு மனதோடுமை தொழுது கொள்ளட்டும், முழு ஆத்மாவோடுமை தொழுது கொள்ளட்டும், முழு பலத்தோடுமை தொழுது கொள்ளட்டும். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கரங்கள் கூட இருக்கட்டும். வழிநடத்தி காத்துக்கொள்ளும். சகல நாசமோசங்களுக்கும், விஞ்ஞானங்களுக்கும், தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தரணும். இழந்தது எல்லாம் இந்த 9வது மாதத்திலிருந்து திரும்ப இரட்டத்தையாய் தருமடியாய் செபிக்கிறோம். நாங்கள் மனஸ்தாபப்பட்டு உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் செபிப்போம். பரிசுத்த உள்ளத்தோடுமை நாங்கள் முழு உள்ளத்தோடுமை தொழுது கொள்கிறோம். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து இந்த வருஷத்தின் விளைவை திரும்ப நீ தருமடியாய்மை நோக்கி செபிக்கிறோம். நீ வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும், பெரிய காரியம் செய்யும். விளைவிடப்பட்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகம் பெற ஜீவித்தை தாரும். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு கூடாரத்தில் அப்பங்கள், தண்ணீர்கள், மாப்பிசர தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த 9வது மாதத்தின் தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு கூடாரத்துடைய வீட்டிலும், ஒவ்வொரு வீட்டிலும் அப்பங்கள், தண்ணீர்கள் மட்டுமல்ல, சகல ஆசீர்வாதங்களும் தங்கியிருக்கட்டும். எழுந்து போதை அத்தனை ஆசீர்வாதத்தை திரும்ப தாரும் ஐயா. உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். திருமண காரியத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அந்த திருமண காரியத்துக்கு உண்டான பண தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும். கர்த்தரே, திருமணத்துக்காக அன்று தகப்பனே ஏற்ற துணையை ஒவ்வொருவர்களுக்கு அமைத்து தாரும். உடைய தேவ கரத்தில், தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பெரிதான கரம் கூட இருக்கட்டும். யார் ஒருவர் வீடு கட்டி அதை நிற்குமானாலும் அந்த வீடுகள்லாம் கட்டி முடிக்க உதவி செய்யும். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தாரும். வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல வேலைகளை கொடும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய குடும்பத்தினர், உறவினர்களும் யார் ஒருவர் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு கிடந்திருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே அற்புதங்கள் உண்டாகட்டும். திரும்ப நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவகரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே. ரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சோழவாரங்கள் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியுடைய அன்னியைக்கும், சமாதானம், சந்தோஷம் தேவன் வரைவரேதும் இன்றும் என்றும் சதா காலங்களும் யாவரோடும் நீ பரிசுத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே திரும்ப மீண்டும் இந்த வருடத்தின் பலனை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.